வழக்கறிஞர் வரணும், அவர் வாதாடணும், அவர் நம்மளுக்கான நீதியை பெற்று தரணும். அந்த நிலை வர்றதுக்கு முன்னாடி தனக்கான வாதத்தை தானே முன்வைக்க என்ன பண்ணணும்னா அனைவரும் அடிப்படை சட்டமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அது எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டும். இதை சார்ந்து அமைப்பின் சார்பாக மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, சாமானிய மக்கள்லாம் சட்டத்தின் வாயிலாக போய் பெறக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கு தகுதியற்றுனாக்க பொருளாதார ரீதியாக வீழ்ந்திருப்பாங்க. மற்ற கல்வி பெரிய அளவில் கல்வி இல்லாமல் கொஞ்சம் தாழ்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கவங்க மீண்டும் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அவங்கள என்ன பண்ணுறோம், நாம் இலவசமாக சட்ட ஆலோசனைகளும் கொடுக்குறோம். அவங்களுக்கான சட்ட ரீதியான அவங்களுடைய வேலைகளை நாம் முன்னெடுத்து அவங்களுக்கு தேவையானதை சிறப்பான விஷயங்கள் என்னவோ அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது. இது மாதிரி சமூக செயற்பாட்டாளர்கள், தொண்டாளர்கள், அப்போ இயற்கை நேசிக்கக்கூடிய நேசகர்கள், இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம ஒரு இப்போ இந்த தலைவாசல் அருகில் உள்ள இந்த வீரகனூர் பகுதியில் இப்போ இந்த இடத்துல ஒரு 50 பேர் கூடுறோம் அப்படின்னும் போது இந்த 50 பேரை வந்து ஒரு பெரிய அளவில் பரவ செய்து ஒரு 500 பேர் ஆகும் பண்ணாதான் நாங்கள் வந்து ஒரு வலிமையான ஒரு அமைப்பாக உருவாங்க. பல அரசியல் கட்சிகள்லாம் இருக்குது நாட்டில், அதெல்லாம் பல நூற்றாண்டுகளாக இருக்குது. அதனால இந்த வரைக்கும் நம்ம பற்ற பயன் என்ன, அதனால அடைஞ்சது என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே இருந்தாலும் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நமக்கான தேவையை எங்கே தான் போய், ஏன்னா சட்டமன்றம் போய் தான் கேட்டு வாங்க முடியுமா? அப்படி இல்லை, நமக்கான தேவையை நாமே பூர்த்தி செய்யக்கூடிய நிலை வந்தால் மட்டுமே இங்கே இருக்கிறதெல்லாம் மாறுமே தவிர அதனால எதுவும் வழியில் எதுவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவானது. அதனால் இந்த சட்டத்தின் வேலை செயல்கள் என்னவா இருக்குது, நம்ம சட்டத்தை எந்த அளவுக்கு கற்றுக்கணும், இந்த சட்டத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டு அந்த சட்டத்தை வச்சு நம்ம எதெல்லாம் செய்ய முடியும், நம்மளால் நம்ம மக்களுக்கு என்னென்ன ஓரளவுக்கு ஊரில் பெரிய மனிதர்கள் இருப்பாங்க, ஒரு 10 பேர். அந்த 10 பேர் நம்ம ஊர் மக்களை ஒன்று திரட்டி அந்த 10 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு காவல்துறையோ இல்லை ஒரு வட்டாட்சியரோ ஒரு ஊராட்சி மன்ற ஒரு விஓவோ அதாவது கிராம அலுவலரோ ஒரு மாவட்ட ஆட்சியரோ வராருன்னா இந்த சட்டத்தின் கீழ் எங்களுக்கு இந்த வசதி கிடைக்கல, இந்த சட்டத்தின் கீழ் எங்களுக்கு இந்த சலுகைகள் வரல அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 10 பேராச்சும் ஊருக்கு நாம் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. ஒரு 10 பேர் இருக்கும் பட்சத்தில் நமக்கான தேவை எங்களுக்கு பேசுறதுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு சரியா ஐயா எங்களுக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லுவோம். அது எதன் வாயிலாக கிடைக்கும் என்பதையும் தேர்ந்தெடுத்து நாமளே சொல்லுவோம். இதன் வாயிலாக எங்களுக்கு இது கிடைக்கப்பட செய்ய வேண்டும், இந்த சட்டத்தின் கீழே எங்களுக்கு இது கிடைக்கப்பட செய்ய வேண்டும் அப்படின்னு பேசும்போது தான் அப்போ இந்த இடத்துல சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய 10 பேர் இருக்காங்க. அப்போ அதனால் கொடுக்க வேண்டியதை நம்ம அனைவரும் எல்லாத்துக்குமே கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு அரசு துறையும் முன்வரும். நம்ம வந்து இருக்கக்கூடிய இந்த இடத்தையோ இந்த ஒரு அமைப்பையோ யாருமே வந்து ஒரு அவதூறாக தேவையில்லாத ஒரு இடத்துல பேசுவதையும் இதை பொருட்படுத்தி தன்னை அடையாளப்படுத்திக்கிறதையும் தவிர்த்துட்டு மக்கள் நலனுக்காக மக்களின் மேம்பாட்டுக்காக இந்த அமைப்பை வந்து பயன்படுத்தி இதில் பொறுப்பெடுத்து களமடை குறைவிற்கும் ஒரு தனக்கான பொறுப்புகளை கேட்டுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய நல்ல உள்ளம் கொண்டவர்களோடு இணைஞ்சு இந்த சங்கத்தை கொஞ்சம் பெரிய அளவில் வளர செய்யுது. எல்லாரும் ஒத்துமையாக நின்று மேலும் மேலும் ஒவ்வொருத்தருடைய ஆலோசனையும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்றுக்கலாம். அரசியல் சார்ந்த ஆலோசனை இப்போ நம்ம சமூக வலைதளங்களில் நிறையாவே பரப்புகிறோம். அது அலைபேசி வாயிலாக தான் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்குள்ள அருகில் உள்ள நேர்மையாக நீதியாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது மட்டுமே கேட்டுக்கணும். அடாவடிக்க நம்ம போய் நின்றுட்டோம் அப்படின்னும் போது போயிட்டு மாமா மச்சான் சொந்த பந்தம் அப்படி கூட இருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம். இது வந்து நம்ம மேலே தப்பு இருக்குது, அதை நம்ம சங்கத்தின் வாயிலாக உடைச்சிருவோம் அப்படிங்கிற நோக்கத்தை நம்ம உடன் பிறந்தவர்களே இருந்தால் கூட அது சட்டம் இருந்தால் சட்டப்படி தண்டனை புரட்டணும்னு கண்டுக்காமல் விட்டால் தான் குற்றங்கள் குறையும். ஏன்னா சட்டத்தை அதாவது குற்றம் நடப்பதை தடுத்து நிறுத்த வேண்டிய நாமே குற்றத்துக்கு துணை போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு தருணத்திலையும் ஆயிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியாக என்ன ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா, நன்மை அப்படி என்றால் நன்மைக்கும் நல்லவர்களுக்கும் சரிதான். நன்மைக்கு வந்து முன்னில்லுங்க, நல்லவர்களுக்கு அருகில் நில்லுங்க, தீயவைக்கும் தீயவர்களுக்கும் பின்னால் கூட நிற்காதீங்க தயவுசெய்து.